இன்னைக்கு நான் உங்க கூட டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா திக்கி பேசுறத பத்திங்க. எஸ், இந்த திக்கி பேசுறத பத்தி மெடிக்கல் டேர்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டட்டரிங்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஃப்ளூவன்சி இஷ்யூன்னு நம்ம இதை சொல்லுவோம். இது யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தா, பிறவிலிருந்து பிறந்த குழந்தைங்க லாங்குவேஜ் லேர்ன் பண்ணும்போது வர ஏகப்பட்ட என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸ், இல்லை ஜெனட்டிக்கல் ஃபேக்டர்ஸ், இல்லை நியூரல் இன்வால்மெண்ட், இல்லை டெவலப்மெண்டல் இஷ்யூ அப்படிங்கிற பல காரணங்களால இந்த இஷ்யூ வர சான்சஸ் இருக்கு. ஒன் ஆஃப் த மெயின் காஸ் ஸ்டட்டரிங்கு அப்படின்னு என்னன்னு கேட்டாக்கா, பேரண்டல் சைட்ல இருந்து வைக்கிற பேர்டன் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பர்டிகுலர் ஸ்டட்டரிங் அப்படிங்கிற இஷ்யூவை சரி பண்றதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, அன்பார்ச்சுனேட்லி நமக்கு இதுக்கு மருந்தோ மாத்திரையோ ஒன்றும் கிளினிக்கல் ப்ரெசன்ட் சினாரியோல கரண்ட் எவிடன்ஸை பேஸ் பண்ணி ஒன்றுமே கிடையாதுங்க. வி ஹாவ் டு அண்டர்கோ ஃப்ளூவன்சி தெரப்பி. சரி, இப்போ இந்த ஃப்ளூவன்சி தெரப்பியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், ஒரு சர்டிஃபைட் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் தெரபிஸ்ட் அவங்க உங்களோட குழந்தையோ இல்லை உங்களோட பையனோ இல்லை உங்களோட பொண்ணையோ இல்லை பெரியவங்களையோ இந்த இஷ்யூனால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சா அவங்கள தீர ஆய்வு செஞ்சு அவங்க எந்த மாதிரியான இஷ்யூவை அண்டர்கோ பண்ணிட்டு இருக்காங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ்ட் ஃப்ளூவன்சி தெரப்பியை கொடுத்தா இதை கூடிய சீக்கிரமே சரி பண்ணி கோப்பப் பண்ணி நம்மளால இதன் கூட டிராவல் பண்ண முடியும். சரிங்க சார், இப்போ நம்ம இந்த ஃப்ளூவன்சி தெரப்பியை எப்போ சார் கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம கூட இருக்கிற குழந்தைங்கள யாராவது ஒருத்தருக்கு பேச ஆரம்பிச்சு 2 வயசு 3 வயசுக்கு அப்புறம் கோர்வையா பேச ஆரம்பிக்க தொடர்ந்து பேசும்போது திக்கி பேசுறது உங்களுக்கு தென்பட்டால் நீங்க கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு சர்டிஃபைட் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜஸ் தெரபிஸ்ட்டை பார்த்து அவங்களோட ஒப்பீனியன் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த பர்டிகுலர் ஸ்டட்டரிங்கிற இஷ்யூ இப்போ நாங்க எப்படி டீல் பண்றோம்னு கேட்டா, we used to give therapy based on அவங்களோட ஓன் லெவல் என்னங்கிறது ஃபர்ஸ்ட் கண்டறியப்பட்டு அவங்களுக்கு ஏத்தால் போல் நம்ம கொடுக்கணும். ஏன்னா எல்லா ஸ்டட்டரிங் தெரப்பியும் ஒரே மாதிரி கிடையாது. இட் டிபெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் சைல்டோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல், சைல்டோட காம்பிடன்ஸ் லெவல் அண்ட் பேரண்ட் அவங்க கூட எப்படி மோட்டிவேட் பண்றாங்க, பேரண்ட் அவங்க கூட எப்படி கோப்பப் பண்றாங்கிறத பொறுத்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஸோ இது ஒன் ஷார்ட் ஆஃப் தெரப்பி ஃபார் ஆல் அப்படிங்கிறது கிடையாது. இட் மேக்ஸ் டிஃபரன்ஸ் வித் டிஃப்ரெண்ட் கிட்ஸ். அண்ட் இதை பற்றின அதிகப்படியான இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா யூ கேன் ரீச் அஸ் அட் ஸ்பியர் ஸ்பீச் அண்ட் ஹியரிங் கேர், அரும்பாக்கம், சென்னை. ஆர் கீழே கொடுத்துருக்கிற லிங்கையோ கான்டாக்ட் டீட்டெயில்ஸையோ இமெயில் ஐடியிலோ நீங்கள் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.